நான் கூட சைனீஸ் நூடுல்ஸ் குக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு. நீள நீளமா குச்சி குச்சியா குடுத்துருக்காங்களே அப்படின்னு நெனச்சேன். ஆக்சுவலா ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலா இந்த சைனீஸ் நூடுல்ஸ் வந்து இப்படி தான் குச்சி குச்சியா குடுத்துருப்பாங்க. இத வந்து தண்ணீல போட்டு நல்லா வேக வைக்கணும். அது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் முத்திர விடுங்க. ஓகேங்களா? நல்லா இது அடுப்புல போட்டு வெந்துற பதம் உங்களுக்கு தெரியும். வெந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம தொட்டு பார்த்தோம்னாலும் தெரியும். நம்ம எடுத்து வாயில வச்சு பார்த்தோம்னாலும் தெரியும். எடுத்து நல்லா வடிகட்டிருங்க. ஒரு வடிகட்டியில போட்டு விட்டுருங்க பேசாம. அதுக்கு வடிகட்டி தண்ணியெல்லாம் விட்டு போட்டும். ட்ரை ஆகட்டும். அதுக்கிடையில ஒரு வடச்சட்டியில நல்ல பொடியா நறுக்குன ஒரு முழு வெங்காயம், அத நல்லா பல்லாரி வெங்காயம் நல்லா வதக்குங்க. வதக்கி அது கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா, அதில தக்காளிய போடுங்க. ஓகேங்களா? தக்காளிய போட்டு தக்காளி நல்லா நீங்க வதக்கணும். தக்காளிய நீங்க நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, மிளகாத்தூள் போடுங்க, உப்பு போடுங்க. உப்பு போட்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா நீங்க வதக்குனதுக்கப்புறம், அந்த தக்காளி வந்து ஜூஸியா வந்துரணும் உங்களுக்கு. பிரியணும் அது. சொத சொதன்னு ஆகி, தோல் தனியா, தக்காளி தனியா பிரியிற ஸ்டேஜ் அளவுக்கு ஜூஸி ஆயிரணும். அதுக்குள்ள வெங்காயமும் நல்லா சாஃப்ட்டா வதங்கிரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், இந்த வெந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் பாருங்க நூடுல்ஸு. இப்படி தான் இருக்கும். அந்த நூடுல்ஸ் எடுத்து, இந்த வெங்காயம், தக்காளி அந்த அது தலையில கொட்டுங்க. கொட்டுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலும், இந்த நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும், மெர்ஜ் ஆகணும். கிளறி விடுங்க. அது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா, நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். மசால் பிடிச்சிருச்சு அந்த நூடுல்ஸ்ல. டேஸ்ட்டா இருக்குங்கிறது தெரியும்ல. அந்த ஸ்டேஜ்ல நல்லா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி, அதையும் மேல தூவி நல்லா கிளறி, அப்படியே ஆஃப் பண்ணிருங்க அடுப்ப. சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிரும்.